மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 3 ஆண்டுகள் 2025, 2026, 2027 இந்த காலகட்டங்களில், இந்த 3 ஆண்டுகளில் கிரக நிலையையோ கிரக மாற்றத்தையோ ராசியின் அமைப்பையும் உங்களுடைய கேது பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான்களுடைய மாற்றத்தை பொறுத்தோ நிலையை பொறுத்தோ என்னவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகின்றது, பணம் குவியுமா, பிரச்சனைகள் ஒழியுமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா, குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்குமா, மிக மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கடன் தொல்லைகள் நீங்கள் என்னதான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த 3 ஆண்டுகளில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளை தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வேலை தேடியவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைத்திடும். வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் சந்தோஷமும் உண்டாக்கிடும். எதிரிகளை அடக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகிடும். சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் அதிகரித்துவிடும். வீட்டில் சுப செலவுகள் கூடிவிடும். சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்பது உறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம். அதையும் தாண்டி மிக முக்கியமாக உங்களுக்கு யாவும் வெற்றியில் முடிய போகின்றது. ஏன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கின்றது. உடல்நிலையில் ஆரோக்கியம் அதிகமாகிடும். தொழிலில் லாபம் பெருகிடும். சிரமங்கள் எல்லாம் நீங்கிடும். நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும் காலம் இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிட்டும். வருமானம் அதிகரிப்பதோட சரியான முறையில் சரியான சேமிப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வருடம் இந்த 2025. இடம், பூமி, வாகனம் ஆகிய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் வந்து சேரும். ராகு மற்றும் கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2025 வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் உண்டாகிவிடும். தொழிலில் முழு கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களுடன் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிச்சிடும். போட்டியாளர்கள் எல்லாம் விலகி செல்வாங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகிடும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மாறிடுவீங்க. குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பண வரவு சிறப்பாக இருக்கும். குல தெய்வத்தின் அருளால் உங்களுடைய நிலையும் உயர்ந்துவிடும். சொத்து சேர்க்கையும் உண்டாகிவிடும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் நிச்சயம் கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2025 அத்தனை சங்கடங்களையும் சூரிய பகவான் விலக்கி வைக்கப் போகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகின்றது. தொழில், வியாபாரம் இதிலெல்லாம் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி லாபத்தை அடைய போறீங்க. அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனி லாபத்தில் செல்லும். வருமானம் அதிகரித்து விடும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இதெல்லாம் லாபத்தை கொடுத்துட்டோம். பணியாளர்களாக இருந்தீங்கன்னா, வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறிவிடும். பணிபுரியும் இடத்துல மதிப்பு உயர்ந்துவிடும். எதிர்பார்த்த பொறுப்பும்
ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அரசு ஊழியர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம்னே சொல்லலாம் இந்த 2025. மிக முக்கியமாக இந்த 2025 பெண்களுக்கு சில விஷயம் நடக்கப் போகின்றது. நெருக்கடிகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி யோக காலம்தான். விருப்பப்படி செயல்பட்டு வாழ்க்கையை நடத்த போறீங்க. குடும்பத்தினர் உங்களை பாராட்ட போகிறாங்க. புது சொத்து வாங்குதல், வாகனம் வாங்குதல், இந்த எண்ணம் எல்லாம் நிறைவேறும். இழந்ததை மீட்கும் காலம் இந்த 2025. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் அமோகமாக இருக்கும். மிக முக்கியமாக கும்பம் ராசியில் பிறந்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் இருந்து வந்த தேக்க நிலைகளெல்லாம் இந்த 2025 மாறிவிடும். ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்று செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடம் எல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். வருமானம் அதிகரித்துவிடும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நடந்தேறிவிடும். செல்வாக்கு அதிகரித்துவிடும். வாழ்க்கை துணையை அனுசரித்து சென்று குடும்பத்தை நடத்துவீங்க. தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியில் முடிந்துவிடும். பிள்ளைகளின் கல்வி, திருமணம் போன்றவற்றில் அக்கறை காட்டுவீங்க. குழந்தை பேறு, புத்திர வாக்கியம் இல்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த 2025 நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக ஏதேனும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இந்த 2025 ஏற்பட்டால் மயிலை கபாலீஸ்வரரை அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததா 2026 கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான் சஞ்சாரம், குரு பகவான் சஞ்சாரம், இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வெற்றி மீது வெற்றியை சந்திக்கக்கூடிய வருடம் இது. சங்கடங்கள், அனைத்து சங்கடங்களும் விலகி உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கப் போகின்றது. பொருளாதார நிலையிலையும் உயர்வு உண்டாக போகின்றது. தொழிலில் லாபம் அதிகரிச்சிட்டோம். பணியாளர்களின் செல்வாக்கு உயரும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றமெல்லாம் ஏற்பட்டுட்டோம். மனதில் தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிச்சிட்டோம். சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த 2026 எதிர்பாராத அதிர்ஷ்டம் சனி பகவானால் உண்டாக்கிட்டோம். ஆதாயம் ஏற்பட போகின்றது. பணியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் முழுமையாக முடிவுக்கு வந்துட்டோம். தொழிலில் லாபம் அதிகரிச்சிட்டோம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய வருடம் இந்த 2026. வெளிநாட்டு தொடர்புகளால் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல் ரீதியாக இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் உண்டாக்கிட்டோம். பண வருவாய் அதிகமாகவே இருக்கும். புதிய வீடு வாங்குவது, கட்டுவது, வாகனம் வாங்குவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது என உங்களை பிறர் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. ராகு மற்றும் கேது பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அல்லது வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டு லாபம் அடைய போகிறீங்க. பணியில் சற்று வேலைபளு அதிகரிக்கும். தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதி உதவி செய்வீங்க. பெரியோரின் ஆசி உண்டாகிட்டோம். முயற்சிகள் வெற்றியில் முடிஞ்சிட்டோம். குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக குலதெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிட்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிட்டோம். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி நடந்தேறிட்டோம். வீடு, நிலம் வாங்கும் எண்ணமும் நிறைவேறும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையே அப்படின்ற நிலை மாறி உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காலகட்டம் இந்த 2026. அது மட்டுமல்லாமல் குரு பகவான் சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகின்றார். இதனால் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்துவிடும். மற்றவர்களால் மதிக்கும் நிலை ஏற்படும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான மரியாதை குரு பகவானால் அதிகரித்துவிடும். சூரிய பகவானின் சஞ்சாரம் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற்ற நிலையை அடைய போகிறீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய போகின்றது. பணியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ற முயற்சியில் இருந்தவர்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். உங்களுடைய தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க. எதிர்பார்த்த வருமானமும் நிச்சயம் கிடைத்துவிடும். விவசாயத்துறையில் இருப்பவங்க, கால்நடை, வாகன உற்பத்தி, அது மட்டுமல்லாமல் வாகன விற்பனை, இயந்திர தொழில் இதெல்லாம் செய்கிறவங்க மிக பெரும் அளவில் லாபத்தை காண போகிறீங்க இந்த 2026. பணியாளர்கள் உங்களுடைய உழைப்பிற்கு இனி மரியாதை கிடைச்சிட்டோம். வேலை நிரந்தரமாகிட்டோம்.
ஊதிய உயர்வும் புதிய பொறுப்பும் உண்டாகிடும். முதலாளிகள் உங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்துவிடும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி விரும்பிய பொருட்களை வாங்கும் நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சோர்வுற்ற மனம் இனி சுறுசுறுப்படையும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வீங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை அமைஞ்சிடும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வந்துடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். சுய தொழில் செய்வோரின் விருப்பங்கள் நிறைவேறிவிடும். தொழிலில் லாபம் உண்டாகி பணிபுரியும் இடங்களில் சங்கடங்கள் விலகி செல்வாக்கு சொல்வாக்கு உயர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 நீங்கள் வாழ்வீங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை பெறுவீங்க. உடல்நிலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. குறிப்பாக பரம்பரை மற்றும் மறைமுக நோய்களால் சில தொந்தரவுகள் இருந்தாலும் அது எல்லாமே சிகிச்சைக்கு கட்டுப்பட்டு விடும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி விலகிவிடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறிவிடும். பிள்ளைகளின் மீது படிப்பு, வேலை, புதிய தொழில் தொடங்குதல், திருமணம் என கவலைப்பட்டிருந்தவர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தம்பதியருக்குள்ளார இருந்த சங்கடம் விலகிவிடும். மொத்தத்தில் இந்த 2026 சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக இந்த 2026 ஒவ்வொரு மாதத்தின் சனிக்கிழமையன்று அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா மிக பெரும் நன்மைகள், யோகங்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக 2027 கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் சஞ்சாரம் இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த 2027. நினைத்த காரியங்களில் நினைத்தது போல வெற்றி கிடைச்சிடும். சமுதாயத்தில் அந்தஸ்து, இழந்தவற்றை மீட்கும் ஆற்றல், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சொத்து சேர்க்கை என ஆதாய பலன்கள் கிடைக்கப் போகின்றது. ராகு பகவானால் அதிர்ஷ்ட நிலைகள் உண்டாக்கி வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம் இதிலெல்லாம் ஆதாயத்தை உண்டாக்கப் போகின்றது. ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு பல நல்ல சம்பவங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். ஜென்ம சனி கட்டங்கள் எல்லாம் முடிந்து மிக பெரும் அளவில் பிரச்சனைகளை சமாளித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள சனி பகவான் உதவிகரமாக இருப்பார். சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக மிக மிக முக்கியமான விஷயமாக கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிந்து அதிர்ஷ்டகரமான பலன்கள் சனி பகவானால் உண்டாக்கிட்டோம். சனி பகவானின் அஸ்தமனம் வக்கிர காலங்களில் சில சங்கடங்கள் எல்லாம் விலகும். நினைத்தது நிறைவேறிட்டோம். வருமானம் அதிகரித்து எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி புதிய இடம், வாகனம் வாங்கும் முயற்சி, தொழில் தொடங்கும் முயற்சிகள்லாம் சனி பகவானால் நடந்தேறும். ராகு கேது பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக உடல்நிலையில் சில சங்கடங்களை கேது பகவான் ஏற்படுத்துவார். தொழிலில் தடைகள், வருமானத்தில் இழுபறியை கூட உண்டாக்குவார். முயற்சிகளில் ஏமாற்றத்தை கொடுப்பார். நல்ல விஷயமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சியும் நடைபெறும். குரு பகவான் சஞ்சாரத்தால் இது நிச்சயம் உண்டாக்கிடும். சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக வாழ்க்கையில் எதிர்பார்த்த உயர்வு கிடைத்துவிடும். பிரச்சனைகள் விலகிடும். நீண்டகால வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்த்தபடியே நிச்சயம் நடந்தேறும். தொழிலில் அக்கறை அதிகரிச்சிட்டோம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி உண்டாக்கிட்டோம். விவசாயம், இயந்திர தொழில், ஃபேக்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், பேக்கரி, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் மிக பெரும் அளவில் லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வருடம் இந்த 2027. உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரித்துவிடும். மேற்கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற கனவோடு இருந்தவர்களுக்கு 2027 நல்ல முடிவு கிடைத்துவிடும். வெளி வட்டாரத்திலையும் அலுவலகத்திலையும் செல்வாக்கு உயர்ந்திட்டும். பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகிவிடும். படிப்பில் மாணவர்களுக்கு கவனம் அதிகரித்து அதிக மதிப்பெண் பெற வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான். உடல் நிலையில் இந்த 2027 பார்த்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் இருந்தாலும் சில நேரங்களில்
அல்சர், வாயு, பரம்பரை நோய் இதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. சரியான சிகிச்சை, சரியான உணவு முறையை இந்த 2027 மேற்கொண்டால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இதற்கு முன்பு இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த 2027 திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் மற்றும் பழனி முருகப்பெருமானை இந்த 2027 ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் என்று உறுதியாக சொல்லலாம். கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு, சனி பகவான், குரு பகவான், கேது பகவானின் நிலை இதெல்லாம் பொறுத்து 2025, 2026, 2027 இந்த 3 ஆண்டுகளில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த 3 ஆண்டுகளில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.